Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த தமிழ் படமாக தேர்வானது தனுஷ் இயக்கத்தில் வெளியான ராயன். ராயன் படத்தின் மூலம் இயக்குநராகவும் தேசிய விருதை பெறுகிறார் தனுஷ். கேப்டன் மில்லர் படத்துக்காக நடிகருக்கான சிறப்பு விருதும் அறிவிப்பு. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பிரம்மயுகம் படத்துக்காக மம்முட்டிக்கு அறிவிப்பு. சிறந்த நடிகருக்கான 4வது தேசிய விருதை பெறுகிறார் மம்முட்டி. மூன்று தேசிய விருதுகளை அள்ளியது அமரன் திரைப்படம். சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார் ராஜ்குமார் பெரியசாமி. அமரன் படத்தின் பின்னணி இசைக்காக ஜி.வி. பிரகாஷுக்கு தேசிய விருது. சூரரை போற்று, வாத்தி படங்களை தொடர்ந்து 3வது முறையாக அங்கீகாரம். நிதிலன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற மகாராஜா திரைப்படத்துக்கு 2 தேசிய விருதுகள். சிறந்த சண்டை பயிற்சியாளராக ஆனல் அரசுக்கும் சிறந்த துணை நடிகையாக சாச்சனா நமிதாசுக்கும் விருது. உணர்வு பூர்வமான காட்சிகளால் ரசிகர்களின் மனதை தொட்ட மெய்யழகன் படத்துக்கு தேசிய விருது. ஒலிக்கலவைக்கான சிறப்பு விருதை வென்றார் சுரேன். சிறந்த சமூக அக்கறை கொண்ட படமாக கேப்டன் மில்லர் தேர்வு. தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவித்ததற்காக அங்கீகாரம். சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது புஷ்பா 2 படத்துக்கு அறிவிப்பு. சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருதையும் பெறுகிறது புஷ்பா 2. சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருது ஹிந்தி திரைப்படமான ஆர்டிகிள் 370க்கு அறிவிப்பு. இந்த படத்தில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகையாக தேர்வு. ஸ்கைரூட் என்ற தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் திட்டம் வெற்றி. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய்ந்த ராக்கெட் புவிவட்ட பாதையை வெற்றிகரமாக அடைந்தது. 2, 1. செயற்கைக்கோள், ரோபோட்டிக் கை, ஜெர்மனி ஆய்வு கருவி உள்ளிட்டவற்றை விண்ணில் நிலைநிறுத்திய விக்ரம் 1 ராக்கெட். பிரதமர் மோடி கைப்பட எழுதிய வந்தே மாதரம் அட்டை, அப்துல் கலாம், விக்ரம் சாராபாய், சி.வி. ராமனின் சிறிய சிலைகளும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும். உலக அரங்கில் விண்வெளி துறையில் இந்தியா சாதனை. அமெரிக்கா, சீனாவுக்கு பிறகு தனியார் நிறுவன ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பி அசத்தல். விக்ரம் 1 ராக்கெட் சாதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தனியார் நிறுவன விஞ்ஞானிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு. मैं आपको आपकी पूरी टीम को इस महत्वपूर्ण निर्णय के लिए और महत्वपूर्ण सफलता के लिए मैं बहुत बहुत बधाई देता हूं. டெல்லியில் 21வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்து சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதி. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் லடாக் பகுதிக்கு தன்னாட்சி அதிகாரம் கோரியும் போராடி வரும் நிலையில் காவல்துறை நடவடிக்கை.
டெல்லியில் வாங்சுக்குடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றம். போராட்ட களத்தில் இருந்தவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் உடல்நலனை கருத்தில் கொண்டும் சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லி காவல்துறை விளக்கம். வாங்சுக்கின் உடல்நிலை சீராக உள்ளதாக மனைவி கீதாஞ்சலி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. உடல்நிலை மற்றும் நீதிமன்ற உத்தரவு காரணமாக மருத்துவமனைக்கு மாற்றியதாக காவல்துறை கூறுவதில் உண்மையில்லை என்றும் சாடல். His health is good. There is no problem with it. Till yesterday, the reports were okay. The Delhi police said they are acting regarding High Court order. That is why they are. No, it is not true. The High Court never said that he should be hospitalized. The High Court has said that his health has to be monitored. சோனம் வாங்சுக் உடல்நிலை சீராக உள்ளதாக டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனை அறிக்கை. தனது ஒப்புதல் இல்லாமல் தன் கணவருக்கு உணவு அளிக்க கூடாது என சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி வலியுறுத்தல். அகிம்சை முறையில் போராடிய சோனம் வாங்சுக்கை அப்புறப்படுத்துவதா என ராகுல் காந்தி கேள்வி. எவ்வளவு படைகள் வந்தாலும் மாணவர்கள் எழுச்சியை தடுக்க முடியாது என்றும் பாஜக அரசுக்கு எச்சரிக்கை. சோனம் வாங்சுக் மீதான காவல்துறையின் நடவடிக்கை மோடி அரசின் தோல்வி. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே. அபிஜித் மீது இளம்பெண் ஒருவர் இங்க் போன்ற மையை வீசியதால் சலசலப்பு. பெண்ணை பிடித்து காவல்துறை விசாரணை. தமிழ்நாடு நாளையொட்டி முதல்வர் விஜய் வாழ்த்து. மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் தேதியையும் தமிழ்நாடு என்ற பெயருக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஐயும் தாவேக அரசு கொண்டாடும் என பதிவு. தமிழ்தாயின் ஏக்கம் தீர தலைமகன் அண்ணா அவையில் முழங்கி மகிழ்ந்த நாள். தமிழ்நாடு நாளையொட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. உயிரே உன் விலை என்ன என பணத்தை வாரி இறைத்து அப்பாவிகளின் வாயை அடைத்து விடலாம் என்பது மமதை. தாவேக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள், சிறை மரணங்கள் அதிகரித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். தொடர் மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு தேவை. தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீஸ் 3வது நாளாக விசாரணை. நிலம் வாங்கியவர் சாட்சி கையொப்பமிட்ட திமுக வார்டு செயலர் வீடுகளிலும் சோதனை. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை. ஜஸ்டின் மணிகண்டனின் நண்பரும் பத்திர எழுத்தருமான ஜெயபிரகாஷ் வீட்டிலும் சோதனை. பழனி கோயில் நில மோசடியில் விரிவான விசாரணை மேற்கொள்வது அவசியம் என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கடந்த 5 ஆண்டுகளில் பல இடங்களில் மோசடியாக பத்திரப்பதிவு நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்கும்ன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்கள்ல பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. இன்னும் 6 மாதங்களில் திமுக ஆட்சி மலரும். நாங்கள் கூப்பிடாமலேயே தாவேக எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு வருவார்கள் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு.
இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். இன்றைக்கு தாவாக்காவுடைய எம்எல்ஏக்கள்லாம் எப்போ ஓடலான்னு காத்திருக்கான். அதை தடுக்கிறதுக்காக எங்களை காட்டி அவனை பயமுறுத்துறான். யாரும் நாங்க கூப்பிட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்க தெரியவில்லை. 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற விமர்சனத்துக்கு அமைச்சர் மரிய வில்சன் பதில். ரியாலிட்டிக்கு வரல அவர். இன்னும் மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு அவர் மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. அவருக்கும் தெரியல, அவர் தலைமைக்கும் தெரியல. முதல் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு அவங்க தலை வணங்கணும் ஃபர்ஸ்ட். தாவேக ஆட்சியை கவிழ்க்க இப்போதும் முயற்சி நடப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 2021 கூட்டணி கட்சிகளால் தான் திமுக ஆட்சி அமைத்தது என்றும் விமர்சனம். நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவர்களும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இருந்த காரணத்தினால் மட்டும்தான் திமுக 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் 3 பேரிடம் விசாரணை. 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தது காவல்துறை. முன்கூட்டியே தேர்தல் வரும் என திமுகவுக்கு பாஜக ஆசை காட்டுவதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆதரிக்க அழுத்தம் கொடுப்பதாகவும் விமர்சனம். பாஜக அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை துவக்கிட்டாங்க. நீங்க ஒத்துக்குங்க, அதுக்கப்புறம் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதையும் நாங்க கொண்டு வந்துடுறோம், அதுக்கும் ஒத்துக்குங்க. அதோட அதை அப்படி சொல்லி ஆசை காட்டுறாங்க டிஎம்கேக்கு. 2029 சட்டமன்ற தேர்தல் வந்துடும், நீங்க ஒன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். ஆனா அந்த பாதையில டிஎம்கே போச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தலில் வந்த முடிவுகளோட இன்னும் மோசமான முடிவுகள் தான் வருகின்ற தேர்தல். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சீரமைப்பு ஹிந்தி பேசும் மாநிலங்களை மையமாக வைத்தே நடைபெறும். தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. வட மாநிலங்களை மட்டுமே வெற்றி பெற்றால் ஒரு 400-500 சீட்டு ஜெயிச்சிடலாம். தமிழ்நாட்டை பத்தியோ தென் மாநிலங்களை பற்றியோ ஒரிசா போன்ற சின்ன மாநிலங்களை பற்றியோ யாரும் கவலைப்படாம இருப்பாங்க. அரசியல் முழுக்க முழுக்க இந்தி பேசுகின்ற மாநிலங்களை மையமாக வைத்து நடக்கும். ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் உயிரிழப்பு. நீதி கோரி மக்கள் போராட்டம். போராட்டத்தை கட்டுப்படுத்த இணைய சேவை முடக்கம். வங்கதேசத்தை ஒட்டிய மேற்கு வங்க எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு நிலவரத்தை நேரில் ஆய்வு செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லையில் நடைபெற்று வரும் வேலி அமைக்கும் பணிகளையும் பார்வையிட்டார். குவைத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள், மின் உற்பத்தி ஆலைகள் மீது ஈரான் தாக்குதல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான போக்குவரத்து நிறுத்தம். தங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த இடம் கொடுத்து உதவும் நாடுகளுக்கு தக்க பதிலடி தரப்படும். ஈரானின் புதிய எச்சரிக்கையால் மேற்காசிய போரில் பதற்றம் மேலும் அதிகரிப்பு. ஹோர்மஸ் நீரிணையில் புதைக்கப்பட்டிருந்த கன்னி வெடிகளில் சிக்கி எண்ணெய் கப்பல்கள் சிதறியதாக ஈரான் தகவல். ஈரான் ராணுவத்தின் மற்றொரு பொய் என அமெரிக்க ராணுவம் மறுப்பு. சவுதி அரேபியாவிற்கு எதிராக ஏமன் நாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. சவுதி அரசை கண்டித்தும் ஹவுதி கிளர்ச்சி குழுவை ஆதரித்தும் முழக்கம்.
بثقتنا العظمى بالله سنجاهد لا هدنه من بعد اليوم ولا هدنه حربا وحصارا بحصار. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.